மூத்த பத்திரிகையாளர் திரு கோலகல சீனிவாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அதிமுக தேமுதிகவுக்கு சீட்டு தர்றோம் 2026 அப்படின்னு சொல்லிட்டாங்க ராஜ்யசபா தேர்தலில். ஆனால் தேமுதிக இது ஏற்கனவே எங்களுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட சீட்டு, அதை தான் கொடுத்துருக்காங்க. 2026 தேர்தலை மையமாக வச்சு நாங்கள் ஜனவரி மாதம் கூட்டணி யாரோடன்னு சொல்கிறோம் அப்படின்றாங்க. ஒரு புறம் அவங்க உறுதியாக இருக்காங்கன்னு அதிமுக சொல்கிறாங்க, இன்னொரு புறம் இல்லை நாங்கள் ஜனவரியில் சொல்கிறோன்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஜனவரியில் சொல்றதுனாலும் ஒரு விஷயம் 2026 கொடுக்கப்படுங்கிறத பொது வெளியில பகிரங்கமா சொல்லிட்டாங்கல்ல. பொது வெளியில பகிரங்கமா இப்போ இதுக்கு முன்னால எங்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் தரேன் அப்படின்னு சொன்னாருன்னு பிரேமலதா பல தடவை சொல்லியிருக்காங்க. சொன்னதோட சரி ஆதாரம் காட்டினதே கிடையாது. அப்படி ஏதாவது ஒப்புக்கொள்ளப்பட்டதா கையெழுத்து போடப்பட்டதா இதுவும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு பொது வெளியில அதிமுக அறிவித்திருக்கிறது. KP முனுசாமி சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு உங்க டிவி உள்பட எல்லா டிவிலையும் வந்திருக்கு. ஊரறிய சொல்லியாச்சு. இப்ப 2025 ராஜ்யசபா உறுப்பினர் போறதுக்கு 2026 போறதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அஷூரன்ஸ் தான் கொடுத்தாச்சு இல்ல. கொடுத்ததுக்கு அப்புறம் கூட்டணியில இருக்கிறத உறுதிப்படுத்துறதுல அவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை? இன்னொன்னு, எப்படினாலும் இந்த கூட்டணிக்குள்ளதான் வந்தாகணும். ஏன்னா திமுக பக்கம்னா போக முடியாது. காரணம், ஏப்ரல் 18ஆம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த பேட்டியில ரொம்ப தெளிவாக MK ஸ்டாலின் சொல்லி இருக்கிறார். இப்ப இருக்கிற எங்களுடைய கூட்டணியை வலுவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. இது PMK பற்றின கேள்விக்கு அவர் பதிலா சொன்னார். PMKக்கு இடமில்லைங்கிறதுக்கு. PMKக்கு இடமில்லைங்கிறப்ப தேமுதிகக்கு என்ன இடம் இருக்க முடியும்? அதனால இப்ப தேமுதிகவுக்கு பெரிய ஒரு வழியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேணும்னா விஜயோட சேரலாம். ஆனால் விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்குது விஜய்க்கே தெரியாது. எலெக்ஷன் முடிஞ்சு வந்தா தான் தரவுகள் தெரியும். இப்ப இங்க இருக்கிற கட்சிகளுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கறது பற்றின ஒரு அறிதல் புரிதல் எல்லாருக்கும் உண்டு. ஏன்னா தரவுகள் இருக்கு. விஜய் முதல் தடவை அவர் வாழ்க்கையில களமிறக்கிறாரு. சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க போகிறார். என்ன ஓட்டு கிடைக்கும், எத்தனை சீட்டு கிடைக்கும், இது எல்லாமே இனிமே தான் அவருக்கே தெரிய போகுது. சோ அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குங்கிறதே தெரியாத நிலையில அவருக்கு பின்னால போறது புத்திசாலித்தனமா அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணியில தொடருவது புத்திசாலித்தனமா? ஏன்னா முன்னை காட்டில இப்ப அந்த கூட்டணி வலுப்பட்டு இருக்கு. இப்ப நீங்கள் நடத்தின மக்கள் மன்றத்திலே நான் சொன்னேன் இந்த கூட்டணியை பத்தி. இப்ப இருக்கிற இந்த கூட்டணிங்கிறது கட்சிகளின் கூட்டணி அல்ல, கூட்டணிகளின் கூட்டணி, அலையன்ஸ் ஆஃப் அலையன்சஸ். அப்படிங்கிறப்போ பிரேமலதா இதை இப்பவே அனௌன்ஸ் பண்ணி இன்றைக்குல இருந்து அதிமுக கூட்டணி அந்த NDA கூட்டணியில இணைஞ்சு சேர்ந்து களமாடும். அப்படின்னா தான் நம்பிக்கையை பெற முடியும். அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற உண்மையான வாக்கு வங்கி எவ்வளவு? 0.5% 1%. ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு வாக்கு வங்கியை வச்சுட்டு அவங்க ரொம்ப அதிகபட்சமா இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணி ஒரு சட்டமன்ற தேர்தல் தொகுதி டிமாண்டுக்காக அதை தள்ளி போடுறாங்க அப்படின்னு பாக்கணுமா? ஒரு அஷூரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பிரஷர் டாக்டிக்ஸ். அது ஒரு பிரஷர் டாக்டிக்ஸ். நீங்க கரெக்டா சொல்றீங்க, அது ஒரு பிரஷர் டாக்டிக்ஸ். ஆனால் இது என்ன ஒரு விஷயம்னா, தேமுதிக ஒரு எல்லைக்கு மேல பிரஷரே கொடுக்க முடியாது. உங்களுக்கு பின்னால ஒரு பெரிய வாக்கு வங்கி இருந்து வச்சுக்கோங்க, 6%, 8% அப்படின்னா அப்ப நீங்க சுண்டி இழுக்கலாம். உங்களுக்கு இருக்கிறது 0.5%, 1% தானே. நீங்க எவ்வளவு பிரஷர் டாக்டிக்ஸ் கொடுப்பீங்க? ஒரு ரப்பர் இழுக்க முடியுதுங்கிறதுக்காக எலாஸ்டிக்கா இருக்குங்க, இழுத்துக்கிட்டே போனா ஒரு ஸ்டேஜுக்கு போனா அந்து போகும். அதே போல தேமுதிக இவங்க ரொம்ப இரிட்டேட் பண்ணாங்கன்னா தேமுதிக விட்டுட்டு வேற வழியை பார்ப்போங்கிற முடிவுக்கு எடப்பாடி சேர்ந்தா நஷ்டம் தேமுதிகவுக்கு. இதை அதிமுக எப்படி எடுத்துக்கிறோம்? ஏன்னா சுதீஷ் பேசினதுக்கு அப்புறமா தான் பொது வழியில் அறிவிக்கிறாங்க எங்களோட கூட்டணியில் இருக்காங்கன்னு அறிவிக்கிறாங்க. இப்போ பிரேமலதா அவர்கள் ஜனவரியில் பார்ப்போம்னு சொல்லுவதை அதிமுக EPS எப்படி எடுத்துக்குவாங்க? EPS வருத்தப்படுவாரு. ஏன்னா பொது வெளியில ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாச்சு. 26 நாங்க ராஜ்யசபா உறுப்பினர் கொடுக்குறோம்னு சொல்லியாச்சு. எல்லா டிவிலையும் ஒளிபரப்பாயிடுச்சு. இனிமே மாத்தி பேச முடியுமா? பொது வெளியில வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன வேண்டி இருக்கு? அப்புறம் ஜனவரின்னா அப்படி இது தவறான அணுகுமுறை. இதே போலதான் பிரேமலதா ஒவ்வொரு தடவையும் இது போல தவறு செய்கிறார். 2019 அலையன்ஸ் டாக்ஸ் போயிட்டு இருந்தப்போ அங்க அதிமுகவோட கையெழுத்து போட இருக்காங்க. இன்னொரு பக்கம் துரைமுருகனோட தேமுதிக நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதை துரைமுருகனை மீடியாஸ்க்கு அம்பலப்படுத்தினாங்க. உங்க தொலைக்காட்சி உள்பட அத்தனை பேரும் லைவ் போட்டீங்க. தொடர்ந்து பிரேமலதா இப்படியே அன்னத்திக்கலா பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க கட்சியுடைய நம்பகத்தன்மையை அவர் அழித்து விடுவார். நன்றி. அவருடைய வாக்கு பலம் என்னங்கிறத புரிந்து கொண்டு அவர் நடந்து கொள்ள வேண்டும்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.